மாரிமுத்தா பிள்ளை மாரிமுத்தா பிள்ளை 17/12/1787 ஆண்டு பிறந்தவர் என்பார்கள். சீர்காழியிலேயே பிறந்து கர்நாடக இசையில் பல இசைப்பாட்டுக்களை இயற்றியும் பாடியும் பெரும் புகழ் பரப்பிய இசை முன்னோடி ஆவார். இவர் தமிழ் இசையில் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமளா சாஸ்திரிகள் ஆகிய மூவருக்கும் முன்னிருந்த ஆதி மும்மூர்த்திகளில் ஒருவர். இவர் இயற்றிய பாடல்கள் தமிழில் உள்ளன. தமிழ் ஆதி மும்மூர்த்திகள் எனப்படுபவர்கள் அருணாசல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் என்பவர்களாவார்கள். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கைதூக்கி ஆளும் தெய்வமே, இந்த பக்தி சுவை நிறைந்த இந்த கீர்த்தனையை இயற்றியவர்தான் மாரிமுத்தா பிள்ளை. இவர் தில்லை நடராஜர் மீது பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். தமிழில் கீர்த்தனைகள் பாடிய முதல் மூவரில் மாரிமுத்தா பிள்ளையும் அருணாசல கவிராயரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். மாரிமுத்தா பிள்ளையின் கீர்த்தனைகள் பற்றி தெரிவதற்கு முன்பு அவரது வாழ்க்கை பின்னணியை சற்றே பார்க்கலாம். மாரிமுத்து பிள்ளை கிபி 1712 ஆண்டு தில்லை விடங்கன் என்னும் ஊரில் பிறந்தார். சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் தேவரடியார் என்ற இசைவேளாளர் மரபைச் சேர்ந்தவர். இவர் தந்தையார் பெயர் தெய்வப்பெருமாள் பிள்ளை. மாரிமுத்தா பிள்ளை சிறு வயதில் தமிழ் கல்வியும் சமயக் கல்வியும் முறையாக பெற்றார். சமய தீட்சத்தையும் பெற்று விளங்கினார். இசையில் சிறந்த பயிற்சியும் தேர்ச்சியும் கொண்டிருந்தார். இப்புலமைகள் அனைத்தும் ஒருங்கே பெற்றிருந்தமையால் இயல்பாகவே இறைவனை போற்றி பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். மாரிமுத்தா பிள்ளையின் மூத்த மகன் ஒரு தடவை திடீர் என மயக்கமுற்று இறந்தது போல அசைவுற்று கிடந்தான். இதை கண்ட மாரிமுத்தா பிள்ளை மனம் பெரிதும் வருந்தினார். புலியூர் வெண்பா என்னும் நூலை பாடினார். மகனும் பிழைத்து கொண்டான். அது முதல் மாரிமுத்தா பிள்ளை இறைவனை போற்றி பல நூல்களும் பல கீர்த்தனைகளும் இயற்றியுள்ளார். தமது 75வது வயதில் 1787 ஆண்டு காலமானார். இப்புலமையும் இசை ஞானமும் இறை அன்பும் ஒருங்கே பெற்றிருந்த மாரிமுத்தா பிள்ளை தெய்வம் தொடர்பான பல நூல்களை இயற்றியுள்ளார். அவை புலியூர் வெண்பா, சிதம்பரநேசர் விரலை விடுதூது, தில்லை பள்ளு, சித்திர கவிகள், புலியூர் சிங்காரவேலர் பதிகம், தில்லை விடங்கன் ஐயனார் நொண்டி நாடகம், வர்ணாபுரி ஆதி மூலேஸ்வரர் குறவஞ்சி, வர்ணாபுரி பொறிப்பள்ளு ஆகியவை. இவற்றோடு பல கீர்த்தனைகளும் பாடியுள்ளார். மாரிமுத்தா பிள்ளை பாடிய பல கீர்த்தனைகளில் இன்று கிடைப்பவை அரிதாக 25 மட்டுமே ஆகும். தில்லை நடராஜ பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடும் இவரது கீர்த்தனைகளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இறைவனை இகழ்வது போல புகழ்வார், நிந்திப்பது போல துதிப்பார். ஆதலால் இவரது கீர்த்தனைகள் நிந்தா துதி கீர்த்தனைகள் என்றும் வஞ்ச புகழ்ச்சி கீர்த்தனைகள் என்றும் சொல்லப்படும். இன்னும் சொல்வதென்றால் ஏசல் கீர்த்தனைகள் என்றும் கூறுவார்கள். இதை விளங்கிக் கொள்ள மாரிமுத்தா பிள்ளையின் ஒரு கீர்த்தனையை நாம் எடுத்துக்கொள். நடராஜ பெருமான் ஆடுகின்றான். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி ஆடுகின்றான். உண்மையில் இந்த ஆட்டத்தின் தத்துவம் என்ன? இது அண்ட சராசரி இயக்கத்தை உணர்த்தும் தத்துவ தோற்றம். ஆட்டம் நின்றுவிட்டால் அண்டமும் பிண்டமும் அகில சராசரமும் இயங்காது நின்றுவிடும். எனவே எல்லாம் தொடர்ந்து இயங்க கருணை கொண்ட இறைவன் எந்நேரமும் காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றான். இந்த உயர்ந்த தத்துவத்தை விளக்கும் இறைவன் கருணையை வியந்து வியந்து புகழ விரும்பினார் மாரிமுத்தா பிள்ளை. அதை இகழ்ந்தது போல பாடி பெருமைப்படுத்தினார். பல்லவி, அனுபல்லவி, சரணம் ஆகிய பகுதிகளில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பல்லவி: ஏன் எப்போதும் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிறீர்கள்? அனுபல்லவி: நீர் பொன்னால் வைந்த பொன்னம்பலத்தில் குடியிருக்கிறீர். இருந்தும் ஏன் தூக்கிய காலை ஊன்றாமல் இன்னும் நிற்கின்றீர்? சரணம்: இறைவன் தூக்கிய காலுக்கு காரணம் கேட்பது போல
இறைவன் அடியாருக்கு இறங்கிய கருணை செயல்களை ஒவ்வொன்றாக கேட்கின்றார். உம்முடைய கால் நொண்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் தக்கன் வீட்டிற்கு நடந்ததோ, யமனை உதைத்து சுளுக்கு ஏறியதாலோ என்றவாறு சிவபெருமையை கூறும் புராணச் செய்திகளை ஒவ்வொன்றாக கூறி இறைவனைப் போல புகழ்ந்து பாடுகின்றார். வாழ்க அவரது புகழ், வளர்க தமிழ் தொண்டு. இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா, இசைவியலாளர் சமூக நலச் சங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர்.